بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெள்ளத் தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 257 ஆயத்துகளை கடந்து 258வது ஆயத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹ் என்று ஆரம்பமாகும் ஆயத் முதல் யஅதீனக ஸஅயா வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் என்று முடியும் 260வது ஆயத் வரைக்கும் உள்ள விளக்கங்களை, அது சம்பந்தமான தஃப்சீர்களைத்தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். பாடத்தின் வரிசையில் அடிப்படையில் பார்த்தால் இது 383வது பாடமாக இருக்கிறது. 383 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடம் அகராதி சம்பந்தமான பாடம். இதற்கு முன்பாக இந்த பாடத்தின் இந்த வசனங்களுடைய ஆரம்ப கட்டம் அல் முனாசபா, அதாவது தோதுப்பாடு, தொடர்பு, கனெக்ஷன் என்று சொல்றது. இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷனுக்கு சொல்றது. அதை தொடர்ந்து நாம் அகராதி என்ற அந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அகராதி என்று சொல்லும் பொழுது அல் லோகா கிதாபுடைய ஆசிரியர் லோகத்து என்பதாக தலைப்பு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் வசனங்களின் பல வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை அங்கு கொண்டு வருவார்கள். நாம் அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கு தலைப்பாக கொடுத்து, ஆனால் நடத்தும் பொழுது அதனுடைய முழுமையான வார்த்தைகளுக்கும் அர்த்தங்களை தெளிவான முறையிலே, எவ்வாறு கிதாபுடைய ஆசிரியர் சில நேரம் இந்த வார்த்தைகளுக்கு குர்ஆனிலிருந்தே வேறு வசனங்கள் மூலமாக அல்லது ஹதீஸிலிருந்து அதனுடைய வார்த்தைகளை தெளிவாக விளங்கும்படியாக, சில நேரங்களில் கவிதைகள் மூலமாக, அரபு இலக்கியங்கள் மூலமாக இந்த வார்த்தைகளுக்குரிய நாம் புரியும்படியான அர்த்தங்களை தெளிவாக கூறுவது ஆசிரியர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அந்த அடிப்படையிலே அவர்கள் என்னென்ன வார்த்தைகளுக்கு எவ்வாறு அர்த்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அதே முறைப்படி நாமும் தெளிவான முறையிலே அர்த்தங்களை கூறுவோம். அந்த அடிப்படையில் அகராதி என்ற பாடம் புஹித தசன்னஹ சுர்ஹுன்ன, குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வசனங்களுக்கு அடங்கியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், இதல்லாது பல வார்த்தைகள் ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். தலைப்பாக இந்த அடுத்த வார்த்தைகளை நாம் கொடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம். இதனுடைய அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ், இதனுடைய பொருளை நாம் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லோகத்து, அகராதியின் பொருள், அகராதியுடைய பொருள். ஹாஜ்ஜ, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பி. ஹாஜ்ஜ என்றால் அல் முஹாஜ்ஜத்து. அல் முஹாஜ்ஜத்து அதாவது ஒருவருக்கொருவர் ஆதாரங்களை, வாதங்களை அதிகப்படுத்துதல். ஹாஜ்ஜனா தர்க்கித்தான், தர்க்கம் செய்தான் என்ற அர்த்தம்.
அல் முஹாஜத்து அல் முகாலபத்து அல் மிகைத்தல், ஒருவருக்கொருவர் மிகைத்துக் கொள்ளுதல், வாதம் செய்வதில் தர்க்கம் செய்வதில் மிகைத்துக் கொள்ளுதல். யுகாலு சொல்லப்படும் ஹாஜஜ்துஹு, நான் அவனுடன் தர்க்கித்தேன். ஹாஜஜ யுஹாஜிஜு, முஹாஜ இருந்தது, ஹாஜஜ ஹாஜஜா ஹாஜஜு ஹாஜத் இருந்து ஹாஜத்துஹு, நான் அவனிடம் தர்க்கம் செய்தேன். ஃபஹஜஜ்துஹு, இன்னும் நானும் இன்னும் என ஹாஜஸ்துஹு ஃபஹஜஸ்துஹு, நானும் அவனுடன் தர்க்கம் செய்தேன். ஃபஹஜஸ்துஹு, அதை இதையும் சொல்ல நான் அவனுடன் தர்க்கம் செய்தேன். வஹாஜஹு அல்லது ஹாஜிஸ்துஹு ஃபஹஜஸ்தஹு, நான் அவனுடன் தர்க்கம் செய்தேன். ஃபஹஜஸ்துஹு, நான் அவன் ரெண்டுமே ஹாஜஜ யுஹாஜின்னு சொல்லலாம், ஹஜ்ஜஜ யுஹஜ்ஜிஜுன்னு சொல்லலாம். ஹஜ்ஜஜ யுஹஜ்ஜிஜு முஹஜ்ஜிஜுன், அப்போ ஹஜ்ஜஸ்துஹு என்பதாக சொல்லலாம். ரெண்டுக்குமே எனது தர்க்கித்தான், நான் அவனுடன் தர்க்கம் செய்தேன். வஹாஜஹு ஐ பாதலஹுல் ஹுஜ்ஜத, பாதலஹுல் ஹுஜ்ஜத்னா ஆதாரங்களை பரிமாறிக்கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் ஆதாரங்களை கொடுத்துக் கொள்ளுதல். இவர் அவர்கிட்ட கொடுக்கிறாரு, அவர் இவர்கிட்ட கொடுக்கிறாரு. அப்போ ஒருவர் ஆதாரங்களை பரிமாறிக்கொள்ளுதலுக்கு சொல்லப்படும் பாதலஹுல் ஹுஜ்ஜத்த. இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, மாறி மாறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அவன் ஒன்று சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா யுஹ்யி வ யுமீத், அவன் உயிர்ப்பிக்கிறான், இன்னும் மனிதனை மரணிக்க செய்கிறான். உடனே இவன் என்ன செய்யறான், காலான உஹ்யி வ உமீத், நானும் உயிர்ப்பிக்கிறேன் மரணிக்க செய்கிறேன்னு சொல்லி அந்த முபாதலா ஓடுது. இவர் ஒரு ஆதாரம், அவங்க ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. உடனே திரும்ப இன்னல்லா ஃபைனல்லா ஹேத்தி பிஷம்ஸ் மினல் மஷ்ரிக் ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப், அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கிறான், நீ மேற்கில் உதிக்க செய் பார்ப்போம் என்பதாக அடுத்த ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அவனால் பதில் சொல்ல முடியல. அப்போ இந்த இடத்துல பாதலஹுல் ஹுஜ்ஜத்தனா ஒருவரை ஒருவர் ஹுஜ்ஜத்தை பரிமாறிக்கொள்ளுதல், இவர் அவர்கிட்டையும் அவங்க இவங்கள்ட்டையும் பரிமாறிக்கொள்ளுதலுக்கு சொல்லப்படும் பாதலஹுல் ஹுஜ்ஜத்த. ஃபபுஹித, ஃபபுஹித்தல்லதி கஃபர் என்று வருது. ஃபபுஹித்தல்லதி கஃபர் இன்கதஅ வ ஸகத முத்தஹய்யிரன். அப்போ இன்கதஅ துண்டித்து விட்டதுன்னு அர்த்தம். புஹித்தனா துண்டித்து விட்டது, இன்கதஅ அதாவது ஸகத அமைதியாயிட்டான், ஸகதனா அமைதியாயிட்டான், வேற அதுக்கு மேல பேச முடியல அவனால. அப்போ வாயடைத்து போனான்னு சொல்றோம்ல, அதுதான். அவனால வாயடைத்து போயிட்டான். அப்போ என்ன செய்ய முடியல, அவனால ஆதாரங்களை கொடுக்க முடியல, ஆதாரங்களை அவனால கொடுக்க முடியல. அப்போ இந்த மாதிரி போஹி இன்கத துண்டித்து விட்டது, சக்கத்த அமைதியாயிட்டான், வாயடித்து போயிட்டான். அப்போ பஹுத்த எபுஹுத்து பஹித்த எபுஹத்து என்பதாக சொல்லுவாங்க. பஹுத்தன் பஹத்தன் ஃபஹு பாஹித்துன். சரி, அப்போ என்னது, முத்தஹையர்னா திகைப்பானவனாக, திகைப்பில் ஆழ்ந்தவனாக அமைதியாயிட்டான். சக்கத்த முத்தஹையர்னா திகைத்தவனாக அமைதியாகிவிட்டான் என்பதாக அர்த்தம். அப்போ இந்த இடத்துல புஹித்தனா என்னது, அதாவது நடுக்கம் செய்யப்பட்டான், நடுக்கம் அடைந்து விட்டான் என்பதாக சொல்றது புஹித்தக்கு. அப்போ இன்கத சகத்த முத்தஹையிரன் என்பதாக சொல்றது. காலல் உத்ரி, உத்ரி அவர்கள் கூறுகிறார்கள், ஃபமா ஹுவ இல்லா அன் அராஹா ஃபஜாஅத்தன் ஃபஅபுஹது ஹத்தா மா அகாது உஜீபு. அப்ப இந்த இடத்துல உதிரி அவர்கள் ஒரு கவிதையை சொல்றாங்க. ஃபமா ஹுவ, அவன் இல்லை, இல்லா அன் அராஹா, நான் அதை திடீரென பார்த்தே தவிர, நான் திடீரென பார்த்தே தவிர அந்த விஷயம் இல்லை. ஃபஜாஅத்தன், திடீரென நான் அதை பார்த்தேன். ஃபமாஹுவ இன்னால இல்லான இல்லான் உராஹா ஃபஜாஅத்தன், நான் திடீரென அதை பார்த்தே தவிர இல்லை. ஃப அபுஹத்து, நான் அமைதியாகிவிட்டேன், வாயெடுத்து போய்விட்டேன். ஹத்தா அகாது உஜீபு, நான் பதில் எந்த ஒரு பதிலும் தராமல்
அதாவது எந்த ஒரு பதிலும் தராதவாறு நான் அமைதியாகிவிட்டேன், எந்தவித பதிலும் கொடுக்க முடியாதவாறு நான் அமைதியாகிவிட்டேன் என்பதாக உதிரி அவர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல நான் அதை திடீரென பார்த்தேன், என்னால் எந்தவித பதிலும் கொடுக்க முடியல, நான் அமைதியாகிவிட்டேன் என்பதாக உதிரி அவர்கள் சொல்றாங்க. அப்போ அராஹான்னு அவளை பார்த்தேன், சுஜாத்தன் என்பதாக சொல்றாங்க. அபுஹத்து ஹத்தா மா அகாது உஜீபு, நான் அவளுக்கு பதில் கொடுக்க முடியாத அளவிற்கு நான் அமைதியாகிவிட்டேன். ஃபமாஹுவ, அந்த விஷயம் அவ்வாறல்ல, நான் அவளை திடீரென பார்த்தே தவிர. பார்த்தவொடனே என்ன செஞ்சேன், ஆச்சரியத்தில் திகைப்பில் நான் அப்படியே ஆழ்ந்து விட்டேன், பதில் கொடுக்க முடியாத அளவிற்கு நான் திகைத்து போய்விட்டேன் என்பதாக சொல்றது, அமைதியாகிவிட்டேன். சரி, ஹாவியத்துன் அப்படின்னா என்ன, சாக்கித்தத்துன், அதாவது விழுந்து விடக்கூடியது, விழுந்து விடக்கூடியது சொல்றது, விழுந்ததுக்கு. உருஷிஹா, ஹாவியத்துன் அலா உருஷிஹா என்று வருது. உருஷிஹானா அல்ல அர்ஷு, சக்ஃபுல் பைத்தி, வீட்டினுடைய முகட்டுக்கு சொல்றது. சக்ஃபுல் பைத்னா வீட்டுடைய முகட்டுக்கு சொல்றது, வீட்டுடைய முகட்டுக்கு சக்ஃபுல் பைத். அப்போ அரிஷ்னா என்ன, வீடு இருக்கு, வீட்டுடைய முகட்டுக்கு அரிசுல் பைத் என்பதாக சொல்றது, சக்ஃபுல் பைத். சரி, குல்லுமா யுஹையு, குல்லுமா யுஹையு யுதில்ல அவு யுகன்ன ஃபஹுவ அரீஷுன். குல்லு, ஒவ்வொன்றும், மா யுஹையு, எந்த ஒன்று தயார் செய்யப்படுகிறதோ, ஏற்படுத்தப்படுகிறதோ, லி யுதில்ல, நிழல் கொடுப்பதற்காக வேண்டி, நிழல் கொடுப்பதற்காக வேண்டி, நிழல் யுதல்ல, நிழல் கொடுக்கப்படுவதற்காக வேண்டி, அவு யுகன்ன, அல்லது ஒரு மேல் கூரையாக அமைக்கப்படுவதற்காக வேண்டி. யுக்கன்னங்கிறதும் கிண்ணுங்கிறதும் ஒரு நிழலுடைய ஒரு கொடை, இது மாதிரி நிழல் கொடுக்கக்கூடிய அந்த கொடைக்கு சொல்லுது யுக்கன்னு, அல்லது எனது மேலே மேலே எனது கொடை போன்று அமைக்கப்படுகிறதோ, பஹுவ அரீஷுன், அதற்கு அரீஷ் என்பதாக சொல்லப்படும். எத்தசன்னஹு எத்தகையரு, தசன்னஹ தசன்னஹுனா எத்தகையரு, மாறியது, ஐ எத்தபத்தலு, மாறியது. மின் தசன்னஹத்தின் நஹ்லத்து, நஹ்லத் வீணாகிவிட்டது என்பதற்கு சொல்லுது. மின் எதிலிருந்து, தசன்னஹத்தின் நஹ்லத்து, அதாவது பேரித்த மரம் வீணாகிவிட்டது. இது அத்தத் அலைஹ சினூன் வகையரத்ஹா, அப்போ அதன் மீது கடந்தால், சினூன்னா பல வருடங்கள், பல மாதங்கள் அதன் மீது கடந்து, சையரஹா, அதை என்ன செஞ்சிருச்சு, மாத்திருச்சு, அதுக்கு சொல்லப்படுது. பல வருடங்கள் அதில் கடந்து அது அப்படியே அதனுடைய மரத்தினுடைய நிலை மாறிவிட்டால் சொல்லப்படும் தசன்னஹத்தின் நஹ்லத்து என்பதாக. அப்போ தசன்னஹத்தின் நஹ்லத்து, அதிலிருந்து எடுத்ததுதான் தசன்னஹ தசன்னஹு, வீணாகிவிட்டது. ஏன்னா வீணாகிவிட்டது என்று சொல்லிதான் தசன்னஹத் சொல்றது. சரி, அதே மாதிரி இதா அத்த தலைஹ சினூன்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சனூன் என்பதாக வச்சோன்னு சொன்னா, அதில் அடிக்கப்படக்கூடிய மருந்துகள், அதில் அதனுடைய சக்திக்காக பலத்துக்காக அடிக்கப்படக்கூடிய மருந்துகள், அதை கொண்டு போட்டது தவறான மருந்துகள், தேவையில்லாத மருந்துகள் அதிகமாக வந்து விட்டாலும் அது கெட்டு போயிடும், அப்படியும் வைக்கலாம். சினூன் வச்சா இதா அலைஹ சினூன், அதன் மீது பல வருடங்கள் கடந்துருச்சு, அப்படி பறிக்காமே விட்டாச்சு, கையறத்துகா கையறத்துகா, அதை மாற்றி விட்டது என்று சொல்லலாம். அல்லது சினூன் என்பதற்கு அந்த சனூன் என்று மருந்து, இது போன்ற அந்த வைக்கக்கூடிய உரம், இது போன்ற வச்சு அதில் தவறாக நடந்து விட்டால் அதற்கான இது வகையறத்துகா, அப்போ அது மாற்றி விட்டது. இந்த இடத்துல ஆண்டுகள் என்றே வச்சுக்கொள்ளலாம். சரி, நுன்ஷிசுஹா, நஷஸ யன்ஷிசு, நுரக்கிபு பாலஹா ஃபவுக பாலின் மினன் நஷாஸ், அதாவது நுரக்கிபு, அடுக்கி வைக்கிறது, பாலஹா ஃபவுக பாலின், சிலருக்கு சில விஷயத்துக்கு மேலே சிலதை அடுக்கி வைக்கிறது, சில விஷயத்துக்கு மேலே சில விஷயத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு சொல்றது நுன்ஷிஸ் என்பதாக. சிலதுக்கு மேலே சிலதை அடுக்கி வைக்கிறதுக்கு நுன்ஷிஸ். அப்போ அன்ஷஸ யுன்ஷிசு, நுன்ஷிஸ், அப்போ நுன்ஷிசுஹா, அது என்ன செஞ்சோம் நாம, அனுரக்கிபு பாலஹா ஃபவுக பாலின், சிலதுக்கு மேலே சிலதை அடிக்கினோம். அப்போ அன் நஷாஸ் ஐ மினன் நஷாஸ், நஷாஸ்னா என்ன சொல்றது, அதாவது
ஒரு விஷயம் சமமா இல்லாமல் அதோட உயரமா இருக்குன்னு சொல்றது. ஐ வஹுவர் ரஃப். நஷாஸ் என்றால் உயர்வு, உயர்த்துதல் என்பதாக சொல்றது. யுகாலு சொல்லப்படும் லிமர்தஃபா மினல் அர்லி, பூமியிலிருந்து எது ஒன்று உயர்ந்திருக்கிறதோ அதுக்கு பேர் நஷாஸ் என்பதாக சொல்லுவாங்க. நஷஸ மின்ஹு நுஷூசுல் மர்அத்தி. அப்போ இதிலிருந்து என்னது நுஷூசுல் மர்அத்தி என்பதாக வருது அல்லவா? ஒரு பெண்ணுடைய, அதாவது வரம்பு மீறுதல், ஒரு பெண் என்ன செய்யறது, கணவனுக்கு மாறு செய்தல், கணவனுக்கு மாறு செய்ததற்கு சொல்லப்படும். கணவனுக்கு மாறு செய்த விஷயத்துக்கு நுஷூஸ் என்பதாக சொல்லப்படும். அதாவது குரான் வர மாதிரி அந்த பெண்ணுடைய நுஷூஸை பயந்தால், அந்த பெண்ணை அவ மாறு செய்து விடுவாள் என்று பயந்தாள் என்று சொல்லுது. அப்போ அந்த பெண்ணுடைய மாறுதலுக்கு நுஷூஸ் என்பதாக சொல்லுவோம். சரி, குரான்லேயே வர மாதிரி வருது நுஷூஸுங்கிற வார்த்தை. குரான்ல வல்லாத்தி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜிஇ வதுரிபூஹுன்ன என்பதாக வருது. தஹாஃபூன நுஷூஸஹுன்ன, அவள் அந்த பெண்ணுக்கு அவளுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள். என்னது, எதுக்காக வேண்டி? அவள் கணவனுக்கு மாறு செய்வாள் என்று நீங்கள் அஞ்சினாள். அப்போ நுஷூசுல் மராத்தியார் தான் வருது. பெண் கணவனுக்கு மாறு செய்தலுக்கு நுஷூஸ் என்பதாக சொல்றது. மைனூர் ஆயத்தில் கூட வருது, வைனிம் ராத்துன் ஹாஃபத் மின் பாலிஹா நுஷூசன் அவ் யாராதன். நுஷூஸுங்கிற வார்த்தை குரான்ல வர்றதை பார்க்குறோம். சரி, ஃபசுர் ஹுன்ன ஐ லம்ம ஹுன்ன இலைக், லம்ம ஹுன்ன இலைக் சும்மா இக்தஅஹுன்ன மின் சார ஷை யுசவ்விருஹு இதா கதாஹு. அப்போ லம்ம ஹுன்ன அவைகளை இணைக்குது, இலைக்கு உன்பக்கம் அதை இணைக்குதல். சும்மக்தஅஹுன்ன பிறகு என்ன செய்யறது, அவைகளை துண்டிக்கிறது, பிறகு துண்டிக்கிறது. அதாவது மின் சார ஷையு யசூருஹு இதா கத்தாஹு. அப்போ சாரஷை என்பதிலிருந்து வந்தது. சாரஷையுன்னா என்ன சொல்லுவாங்க, யசூருஹு, சார யசூரு அப்படின்னா அதை இதா கத்தாஹு, அதை துண்டித்தால் சொல்றது. அதை வெட்டி எடுத்துன்னு அதை துண்டித்தால் இதா கத்தாஹு, அதை துண்டித்தால் என்ன சொல்லப்படும், யசூரு என்பதா, யசூருஹு என்பதாக சொல்லப்படும். அப்போ சாரஷை ஒரு விஷயத்தை துண்டிக்கிறது, வெட்டுறது. யசூருஹு அதை துண்டித்தால் இதா கத்தாஹு, அது துண்டிக்கும் போது அதை யசூருஹு என்பதாக சொல்லப்படும். அதாவது துண்டித்தல், இக்தா சார யசூரு. அப்போ அதுலேருந்து சுருஹுன்ன அவைகளை துண்டி என்பதாக வருது. சரி, அப்போ இதனுடைய அகராதி பொருளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அகராதி பொருளை ஒரு விஷயங்களும் தெளிவாக விளங்கிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாருங்க, அடுத்து அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் கால ந உஹ்யி வ உமீத் என்பதாக சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்தை பாருங்க, தஃப்சீர் என்ன சொல்கிறாங்க, அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதி ஹாஜ இப்ராஹிம, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோடு தர்க்கம் செய்தானே அவனை நீங்கள் கவனிக்கவில்லையா, அவனை நீங்கள் பார்க்கவில்லையா. ஃபி ரப்பிஹி, யாருடைய விஷயத்துல, ரப்புடைய விஷயத்துல, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ரப்புடைய விஷயத்தை தர்க்கம் செய்த அவனை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்போ இந்த இடத்துல தர்க்கம் செய்கிறான், அவனை பார்க்கலையானா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அலம் தர என்று வரும்போது அங்கே கண்ணால் பார்ப்பது கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்படலையா, அறியவில்லையா என்பதாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா கேட்குறான். அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை கேட்குறான். சரி, அப்போ இந்த இடத்துல தஅஜீபுல் லிஸ்ஸாமிஇ, செவி கேட்கக்கூடியவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதல். மின் அம்ரி ஹாதல் காஃபிரி, இந்த காஃபிருடைய செயல்களிலிருந்து, இந்த காஃபிருடைய விஷயத்திலிருந்து கேட்கக்கூடியவருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதல். எவ்வாறு அவன் இவ்வாறு செய்ய முடிகிறது, எவ்வாறு அவன் இவ்வாறு செய்ய முடிகிறது. அல் முஜாதிலு ஃபி குதிரத்தில்லா, அல்லாவுடைய குதிரத்திலே வாதம் செய்யக்கூடியவன், தர்க்கம் செய்யக்கூடியவன். அல்லாவுடைய குதிரத்தில் ஒருத்தன் தர்க்கம் செய்யறான்னு சொன்னா அது மிக பெரும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம்தான். ஐ அலம் என்தஹி இல்முக இலா தாலிக்கல் மாரித், உங்களுடைய இல்ம் அடையவில்லையா, அதை பற்றி அதன் பக்கம் அடையவில்லையா. இலா தாலிக்கல் மாரித், அந்த மாரித் என்றால் பிடிவாதம் பிடித்த, வாதம் கொள்ளக்கூடிய, முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தானி மாறின்னு சொல்கிறோம்ல,
அதாவது ரொம்ப திமிரு பிடித்த அந்த மனிதனின் பக்கம், அந்த அரசனின் பக்கம் உங்களுடைய அவனின் பக்கம் உங்களுடைய இல்மு என்பது அடையவில்லையா, அதை பற்றிய விஷயம் உங்களுக்கு தெரியலையா வரலையா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். வஹுவ அது யாரு? நம்ரூத் இப்னு கன்ஆன், கன்ஆனுடைய மகன் நம்ரூத் என்பவன். அல்லது எப்படிப்பட்டவன்? ஜாதல இப்ராஹீம, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடம் தர்க்கம் செய்தான். ஃபி உஜூதில்லாஹி, அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்ற விஷயத்துல தர்க்கம் செய்தான். அதனால தான் ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்குது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒன்று சொல்றாங்க, அவன் ஒன்று சொல்றான், இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய விஷயம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் முதல் வார்த்தை சொல்லும்போது ரப்பு இருக்கான், அவன் எப்படிப்பட்டவன்? உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குறான், உயிர்ப்பிக்கவும் செய்வான் மௌத்தாக்கவும் செய்வான்னு சொன்ன உடனே உடனே அவனும் சில சும்மா இல்லை, அவனும் தன்னை வார்த்தைய ஆரம்பிச்சான். இப்போ நம்ரூத் இப்னு கன்ஆன் அப்படிங்கிறது பாபிலை சார்ந்த ஒரு அரசனுக்கு சொல்லுது. பாபில் என்ற இடத்தை சார்ந்த நாட்டை சார்ந்த அரசன் நம்ரூத் இப்னு கன்ஆன் இப்னு கௌஷ் இப்னு சாம் இப்னு நூஹ் என்பதாக சொல்லணும். அப்போ நூஹ் அலி இஸ்லாமுடைய மகனாரான சாம் என்பவருக்கு கௌஷ் என்ற மகன், கௌஷுடைய மகன் கன்ஆன், கனானுடைய மகன் தான் நம்ரூத். இவன் நம்ரூத் இருக்கான அவன் தான் என்னது நூஹ் அலி இஸ்லாமுடைய அந்த பேரனார் சந்ததியிலிருந்து வர்றான். சரி, இப்போ இவன் எப்படின்னா பெரிய ஒரு அரசனாக இருந்தான், உலகத்தையே ஆளக்கூடிய அரசர்கள்ல இவன் ஒருத்தன். அதனுடைய அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஆண்டார்கள். பொதுவாக 4 பேர் உலகத்தை ஆண்டவங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். அர்பாத்து 4 பேர் உலகத்தை ஆண்டார்கள். 2 பேர் முஃமினானி ஈமான் கொண்டவர்கள், 2 பேர் காஃபிரானி 2 பேர் ஈமான் கொள்ளாத காஃபிர்கள். மூமினானி யாரு? 2 பேர் மூமினாக இருந்து ஆட்சி செய்தவர்கள். சுலைமான் இப்னு தாவூத், சுலைமான் இப்னு தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் மோமினாக இருந்து முழு உலகையும் ஆட்சி செய்தார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சார்கள். அவங்க 2 பேரும், ஒன்று சுலைமான் ரதி அலி இஸ்லாத்து இஸ்லாம், இன்னொன்று துல்கர்னைன். துல்கர்னைனும் என்ன செஞ்சாரு? கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சார். இப்போ துல்கர்னைனும் சரி சுலைமான் அலி இஸ்லாம் சரி மூமினுடைய அந்த லிஸ்ட்ல சார்ந்தவங்க. காஃபிரான் யாரு? காஃபிர் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று நம்ரூத், நம்ரூத் இப்னு கன்ஆன், நம்ரூத் இப்னு கன்ஆன். 2வது புக்தனசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசர். இந்த புக்தனசர் என்பவனும் நம்ரூத் என்பவனும் முழு உலகையும் ஆண்ட இரு அரசர்கள், முழு உலகையும் ஆண்ட இரு அரசர்கள். இவங்க 2 பேரும் காஃபிராக இருந்து ஆட்சி செஞ்சாங்க. மற்ற 2 பேர் இருக்காங்களா, மூமினாக இருந்து ஆட்சி செஞ்சாங்க. அது ஒன்றாவது சுலைமான் அலி இஸ்லாம் ஒன்று, இன்னொன்று ஹஜ்ரத் துல்கர்னைன். இது 2 பேர் தான் என்ன செஞ்சாங்க? முழு உலகையும் ஆட்சி செய்தார்கள். மூமினாக இருந்து ஆட்சி செய்த அரசர்கள் இந்த 2 பேரும். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொன்னான். அதில் ஒருத்தர் தான் நம்ரூதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் அந்த விஷயம் உங்கள் வரைக்கும் அடையவில்லையா, அவனை பற்றி கேள்விப்படவில்லையா என்பதாக அல்லாஹ்வுத்தஆலா கேட்குறான். எப்போதுமே என்னது, நபி முகமது இந்த செய்தி உங்கள்கிட்ட வரலையா? செய்தி யார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த வாதம் செஞ்சானே, என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அலம் தர என்று கேட்கறது முன்னாடி உள்ள ஆளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான்னு சொன்னால் தாஜுப், ஒரு ஆச்சரியத்தில். ஆனால் இஸ்திஃபாமுடைய வார்த்தையை புழங்குறான். அலம் அப்படிங்கிற இஸ்திஃபாமுடைய வார்த்தை. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, பஹல் ராய்த ஃபுலான் ஃபீஸி, அவனுடைய செயலை பார்த்தியா நீங்கள்? அவன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தோட வாதம் செஞ்சானே நம்ரூத் இப்னு கன்ஆன் அப்படிங்கிறவன், அவன் விஷயத்தை கேட்டியலா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து முதல்ல தன்னுடைய தலையில கிரீடத்தை வைத்து இந்த பூமியில அடக்குமுறை பண்ணி ஆட்சி செய்தவன். அதே போல் தன்னை ரப் என்று, தான் தான் அரசன் என்பதை, தான் இறைவன் என்பதாக வாதிட்டவன்ல முதல் ஆள் அவன் தான். உலகத்திலேயே முதல்ல தன்னை நான் தான் அரசு, நான் இறைவன் என்று ரபூபியத், அதாவது ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய இறையாண்மையை, நான் ஒரு இறைவன் என்று தன்னை வாதிட்ட ஒருவன்ல இவன் ஒருத்தன். வாதிட்டவன்ல இவன் மிக முக்கியமான ஆள். இவன் தான் முதல் ஆளாக இருக்கிறான். அப்போ இவனுடைய விஷயங்களை பற்றி, இந்த ஆயத்துக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை தெளிவாக பார்க்க இருக்கிறோம், விளக்கங்களை காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா இதனுடைய தெளிவை நமக்கு தந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளங்க வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.